இன்றைக்கு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய சுற்றுப்பயணம் தமிழகத்தில் ஒரு புதிய எழுச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. என்னவென்று சொன்னால், இந்த 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்த வெடி ஆட்சி திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. சட்டம் ஒழுங்கு கெட்டு இன்றைக்கு மக்கள் பயத்தோடு வாழ்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது. போதைப் புழக்கம், விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, தொழில் உயர்வு, பதிவு கட்டண உயர்வு போன்ற பல்வேறு நிலையில் மக்கள் இருப்பதை அதன் வெளிப்பாட்டை எங்கே காட்டுகிறார் என்று சொன்னால், அண்ணன் எடப்பாடியுடைய எழுச்சி பயணத்தில் இந்த ஆட்சி மீது உள்ள அதிருப்தியை, அந்த பொதுக்கூட்டங்களில் அவர்கள் காட்டுகின்ற உற்சாகத்தை, எடப்பாடி அவர்களுக்கு அளிக்கின்ற வரவேற்பையும் அதில் இருக்கின்ற ஆரவாரத்தையும் இன்றைக்கு கண்கூடாக காணுகின்றோம். அனைத்து ஊடகங்கள் மூலமாகவும் பத்திரிகை மூலமாக செய்திகள் வருகின்றன. இது திமுக கூட்டணிக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்றது. அந்த வகையில் பாஜக அவர்கள் இங்கே நமது மாவட்டத்தில் அண்ணன் எடப்பாடி அவர்களோடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் இங்கே பங்கு பெறுவதாக இருக்கின்ற சூழ்நிலையில் பாஜக நிர்வாகிகள் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள். நாங்களும் அங்கே அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய பொதுக்கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்கின்றோம், மிகச் சிறப்பான நிலையில் நாங்கள் பங்கு பெறுகிறோம் என்று சொல்லி அதை சிறப்பு அழைப்பாளராக அழைத்தார்கள். அந்த அழைத்த நேரத்தில் நான் சொன்னேன், ஒரு கருத்தை சொன்னேன். இந்த பாஜக ஆட்சி இந்தியாவிலே முதலாக அமைவதற்கு வித்திட்டவர் புரட்சி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 98 பாஜகவோடு எந்த கட்சியும் கூட்டணி சேருவதற்கு யோசித்த நேரத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் துணிச்சலாக பாஜகவோடு கூட்டணி வைத்தோடு மட்டுமில்லாமல் தமிழகத்தில் 30 அன்றைக்கு திமுக ஆட்சியில் இருந்தாலும் கூட 30 இடங்களில் வரலாற்று சிறப்புங்க வெற்றியை பெற்று அதன் மூலமாகத்தான் முதலாக பாஜக ஆட்சியை இந்தியாவிலேயே ஆட்சி அமைத்தது. ஆனால் தமிழ்நாட்டு நலன் கருதி சில அம்மாவர்கள் வைத்த கோரிக்கை நிறைவேறவில்லை என்ற காரணத்தினால் அம்மாவர்கள் அன்றைக்கு பாஜகவிலிருந்து நாங்கள் வெளியேறினோம். நாங்கள் வெளியேறின நேரத்தில் பாஜக ஆட்சி அன்றைக்கு கவிழ்ந்து ஓராண்டில் தேர்தல் வருகின்ற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அதை வாய்ப்பாக பயன்படுத்தி பாஜகவோடு அன்றைக்கு இதே திமுக இன்றைக்கு பாஜகவை இவ்வளவு விமர்சிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு கூட்டணி வைத்தார்கள். கூட்டணி வைத்து பாஜகவோடு திமுக கூட்டணி வைத்தால் பாஜக நல்ல கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்தால் அது தீண்டத்தகாத கட்சியா என்ற அடிப்படையிலே தான் நான் அந்த கருத்தை சொன்னேனே தவிர, எங்களுக்கு வாழ்வளித்து எங்களை முகவரி தந்து சாதாரண கடைக்கோடி தொண்டனும் கோட்டையில் அமரலாம் என்ற வரலாற்றை படைத்த அம்மா அவர்களை தினமும் நாங்கள் வழிபடுகின்ற தெய்வமாக கருதுவோமே தவிர அம்மா அவர்களை விமர்சிப்பதற்கு எங்களுக்கு நான் எழாது. எங்களுக்கு அந்த உணர்வில் உள்ளத்தோடு உதிரத்தோடு இன்றைக்கு மறைந்த அம்மா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலையில் தான் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது தவறான கருத்து, தவறாக தெரியப்பட்டது என்பதை நான் சொல்லிக்கொள்ள